மார்ச் 21 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஆவிக்குரிய புதுப்பிப்பு. இன்றைய வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். குறிப்பு வசனம்: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. சீன மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முத்துத் துகள்களை சருமத்தில் தேய்ப்பது நடைமுறையில் உள்ளது. தோலின் மேற்புறத்தில் தங்கியிருக்கும் இறந்த திசுக்களை தேய்த்தெடுக்க தரையின் முத்துக்களை பயன்படுத்துகிறார்கள். ருமேனியாவில் புத்துணர்ச்சியூட்டும் சிகிச்சைக்கு சேற்றை பிரபலமாக பயன்படுத்துகிறார்கள். சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் வகையில் பரவலாக சேரை தேய்த்து கொள்ளுகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள மக்கள் உடல் பராமரிப்பு நடைமுறைகளை பயன்படுத்துகின்றனர். இது மிகவும் மந்தமான சருமத்தையும் புதுப்பிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் நமது உடல்களை பராமரிக்க நாம் உருவாக்கிய கருவிகள் நமக்கு தற்காலிக திருப்தியை மட்டுமே தர முடியும். முக்கியமானது என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஆரோக்கியமாகவும் வலிமையோடும் இருப்பதே. இயேசுவை விசுவாசிக்கும் நாம் அவர் மூலமாக ஆவிக்குரிய புத்துணர்வாகிய ஈவையும் பெற்றுள்ளோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பயம், காயம் மற்றும் பதட்டம் போன்றவை பிடித்து கொள்ளும்போது நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்கள் நம்மை சோர்வடைய செய்யலாம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று நாம் நோக்கும்போது ஆவிக்குரிய புத்துணர்வு வருகிறது. நமது அன்றாட கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பு, மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் போன்றவை நம் வாழ்வில் புதிதாக வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதன் மூலமாக இதை அடைகிறோம். நாம் நமது பிரச்சனைகளை தேவனிடம் விட்டுவிட்டு அவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம் மூலம் பிரகாசிக்க அனுமதிக்கும் போது அவர் நம் ஆத்துமாக்களை மறு சீரமைக்கிறார். உங்கள் ஆவியை புதுப்பிக்கும்படி தேவனிடம் எவ்வாறு கேட்பீர்கள்? இன்று பரிசுத்த ஆவியின் கிரியை உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நான் என் ஆவியை உடைக்க முயற்சிக்கும் தடைகளை எதிர்கொள்கிறேன். சில நேரங்களில் நான் தோற்கடிக்கப்பட்டதாக உணர்கிறேன். ஆனால் உம்மால் என் ஆவியை புதுப்பிக்க முடியும் என்று நான் அறிவேன். தயவாய் எனக்கு உதவும். ஆமென்.